ஓம் சரவண பவ. பகை கடிதல் பாடல் 2. மறைபுகழ் இறை முனரே மறைமுதல் பகருருவே பொறைமலி உலகுருவே புனநடை தருமுருவே இறை இலை முகவுருவே எனைநினை எனத்தெதிரே குருவரு தருமயிலே கொணர்தியின் இறைவனையே. பாட்டின் பொருள்: குறைவற்ற அழகிய மயிலே, அழகு மிகுந்த மயிலே என்று கூறுகிறார். மறைகள் போற்றி வணங்கிடும் சிவபெருமானுக்கு முன்னர் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தகப்பன் சுவாமியே. இதில் மறைகள் போற்றும் சிவபெருமான் அவர் ஓம் என்னும் நாதத்திலிருந்து தோன்றினார். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்து எப்போது பிரம்மனை சிறையில் அடைத்த காரணம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாதனால் அந்த மந்திரத்திற்கு அர்த்தத்தை கூறியவர் எங்கள் சிவபெருமானுக்கு எங்கள் முருகப்பெருமான். அதை இதில் பறைசாற்றுகிறார்கள். வலிமை மிக்க இவ்வுலகில் பொறையுடைமை கொண்ட குருநாதனை வள்ளி பிராட்டியை திருமணம் செய்வதற்காக திணைப்புணத்தில் அலைந்து திரிந்தவரே. வள்ளி தேவியை மணப்பதற்காக காட்டில் அலைந்தவரே. திணை நில மண்ணில் அலைந்தவர், மலைப்பகுதியில் சுற்றியவர் என எக்காலமும் உன்னையே நினைத்து வாழும் என் முன்னே வருவாயாக. இப்படி உன்னையே நினைத்து வருவதற்கு முன் வருவாய் என்று கூறுகிறது. பொறையுடைமை அகழ்வாரைத் தாங்கும் நிழல் போல இகழ்வார் பொறுத்தல் தலை என்னும் குறள் கருத்துடன் நோக்குக. படைக்கும் கடவுளான நான்முகனுக்கு ஓம் என்னும் பிரணவப் பொருள் தெரியாததால் முருகன் அவரை சிறையில் அடைத்தல். தந்தையான சிவன் முருகனிடம் உனக்கு பொருள் தெரியுமா என வினவியபோது நான் மேலும் நீ கீழாய் அமர்ந்து கேட்க வேண்டும் என முருகன் பணிக்க, அவ்வாறே முருகனிடம் சிவன் அமர்ந்து வலக்காதிலே காட்ட முருகன் உபதேசத்தில் வலது காதினை காட்ட முருகன் உபதேசிக்க மகிழ்ந்த சிவன் இடைக்காதினையும் காட்டினானாம். முருகன் சொன்ன அற்புதத்தை கேட்டு வலது காதில் மட்டும் காட்டினால் போதாது, இதை என் இடது காதும் கேட்க வேண்டும் என்று திருப்பி உட்கார்ந்து கேட்டிருக்கார். ஏன்? எவப்பக்கம் அப்பன் இடது பக்கம் அம்மை, அம்மையும் இப்பொருளை கேட்டு மகிழ வேண்டுமல்லவா என்று அருணகிரி பெருமான் அழகுபட கூறுகிறார். அற்புதம். வலது காதில வச்சு கேட்டுட்டார். முருகன் சொல்லிவிட்டார். இடது பாகத்தை அம்மைக்கு கொடுத்ததுனால் இடது பாதகம் கேட்கட்டும் என்று திரும்பி உட்கார்ந்து இடது பாகத்தையும் முருகர் அருள் சொல்ல கேட்டிருக்கிறார்கள். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் செவி மீது குழும்பகலும் பகர்செய் குருநாதர் திருப்புகழில் கூறியுள்ளது. புனம் என்றால் கொள்ளை, திணைப்புனம். திருச்சிற்றம்பலம். ஓம் சரவண பவ.